Hey guys, welcome to Lucas Talks. உங்கள் டெய்லி டோஸ் ஆஃப் பாடி பிரெயின் அண்ட் ஃபன். நான் உங்கள் லூக்கோஸ். ஃபிட்னஸ்லேருந்து ஹெல்த்தி டயட் வர, ஏஐ டெஸ்டிங்லேருந்து கிரேசி சயின்ஸ் ரியாக்ஷன்ஸ் வர, டெய்லி ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேருந்து டெய்லி கேமிங் லைவ் வர, தினம் உங்களோட ஸ்க்ரீனில் 8 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், 8 டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லூக்கோஸ் டாக்ஸ். ஸோ எந்த அப்டேட்ஸும் உங்களுக்கு வராமல் போகாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான், டெய்லி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். A one-stop destination for hottest sports news in around India. கிரிக்கெட் மேட்ச்சில் இங்கிலாந்து எடுத்து இந்தியா விளையாண்டுருக்காங்க. லீட்ஸில் இப்போ ரிஷவ் பண்ணிட்டு 1 இல்லை 2 செஞ்சுரி அடித்து கொன்று எடுத்திருக்காரு டீமை. இதுக்கு ஒரு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் கூட டெலீட் பண்ணிவிட்டு பயங்கரமாக கான்சன்ட்ரேஷனோட விளையாண்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. Let's start with the biggest knockout of the day, guys. இலியோ டாப்ரா சார்லஸ் வால்வெரியை 2 நிமிஷம் 27 செகண்டில் அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருக்காரு நண்பர்களே. இது சாதாரண மேட்ச் கிடையாது. யூஎஃப்சியில் UFC 317 இது லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இதில் 2 தடவை ஜெயிச்சிருக்காரு லைட் வெயிட் சாம்பியன்ஷிப். இப்போ 2 பெல்ட் வச்சிருக்காரு இலியோ டாப்ரா. அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு. என்ன சொன்னாருன்னு தானே கேட்குறீங்க? லெஃப்ட் ஹூக், ரைட் ஹூக் அண்ட் லைட் டஃப் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் மேட்ச்லேயும் நடந்துச்சு. ஒரு லெஃப்ட் ஹூக், ஒரு ரைட் ஹூக், முடிஞ்சுது அங்கே கதையே. நாக் அவுட் தான். யார் இந்த இலியோ டாப்ரான்னு கேட்குறீங்களா? இவர் ஜெர்மனியில் பிறந்து ஸ்பெயினில் வளர்ந்தவர். ஜார்ஜியன் ரத்தம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 17 மேட்ச்சுக்கு 0 லாசஸ், அப்புறம் 9 மேட்ச்சுக்கு 0 லாசஸ். இது வரைக்கும் ஒரு அன்பீட்டபிள் சாம்பியனாக உலா வந்துட்டு இருக்காரு UFC. மற்றும் லடாக் டு ஐஸ் ரிங்ஸ். என்னடா லடாக் டு ஐஸ் ரிங்ஸ் தானே கேட்குறீங்க? இந்தியா உமன்ஸ் டீம் IIHF ஏஷியா வேர்ல்ட் கப்பில் முறையாக கப் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கப்பே அடிச்சது கிடையாது. இந்தியா உமன்ஸ் ஹாக்கி டீம் 5ல் 3 மேட்ச் ஜெயிச்சு கப் அடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் டெஷான் சுக்ஷித்ன்ற கேப்டன் 12 கோல் அடிச்சிருக்காங்க 5 மேட்ச்ல. இது ஒரு ஃபுல் மோட்டிவேஷன் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். ஃப்ரோசன் லேக்ல இருந்து வேர்ல்ட் ஸ்டேஜஸ் வர இதோட வெற்றி ரொம்ப பெருசு. உமன்ஸ் டீமுக்காக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான். ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உமன்ஸ் டீம்ல இருந்து மெயினான ஆளுங்க ITBP ஃபோர்ஸ், அதாவது டிபெட்டியன் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து தான் மெயினான ஆளுங்க போய் விளையாண்டு. ஹைதராபாத்ல பாக்ஸிங் மேட்ச் நடந்திருக்கு, உமன்ஸ் பாக்ஸிங் மேட்ச். ஹைதராபாத்ல நடந்த எலைட் உமன் பாக்ஸிங் மேட்சஸ்ல நிக்ஷிதா ஜரீன் அவங்க ஏன் ஒரு சாம்பியன் மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு அங்க ஒரு புது ஷாக்கும் இருக்கு. அஞ்சலின்றவங்க மனிஷா மோகன்றவங்கள டிஃபீட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரே பஞ்சில். பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து ஆயுஷ் ஷெட்டி அண்ட் தன்வி சர்மா அப்படின்ற 2 பேரும் செமிஃபைனல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஃப்ரம் இந்தியா கன்ஸ் டாமினேட்டிங் த குளோபல் கோர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஐஸ் ஹாக்கியில் நம்ம உமன்ஸ் டீம் அடி பட்டையை கிளப்புனதை பார்த்தோம். இப்போது அப்படியே நேர்மாறான ஒரு விஷயத்தை பார்க்க தான் போகிறோம். ஹாக்கியில் தோல்வி நம்ம இந்தியா டீம். அதுவும் FIH ப்ரோ லீக் அப்படின்ற ஹாக்கி மேட்ச்சில் இந்தியா உமன்ஸ் டீம் சைனா உமன்ஸ் டீம் கூட தோற்றுருக்காங்க. நம்ம ஆளுங்க 2 பாயிண்ட்டு, அவங்க ஆளுங்க 3 பாயிண்ட்டு. நம்ம 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம். கண்டிப்பாக ஸ்ட்ராங் கம்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட நம்பிக்கையை தளர விடாமல் திருப்பி பார்க்கலாம்.
இதை பற்றி அடுத்த மேட்ச் இதை பற்றி அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லூக்கோ ஸ்டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு எல்லா நியூஸும் டெய்லி வரும். ஸ்போர்ட்ஸ் என்னடா ஒரே கிரிக்கெட்டு, ஹாக்கி, MMA, UFC அப்படின்னு தானே பார்க்குறீங்க. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடுற மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்மளோட இந்தியா செலச்சவங்க இல்லைன்னு காமிச்சிருக்காங்க. 2 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க இந்தியா ஸ்போர்ட்ஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால், ஃபுட்பால் அப்படின்ற ஒரு கேமில் ஒரு கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் WCC3 அப்படின்ற ஒரு கேம்லையும் இந்தியா மும்பை வேவ்ஸ் சாம்பியன்ஷிப்பில் 2 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்தியா வேர்ல்டு லெவலில் மற்ற கேம்ஸில் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லையும் டாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. ஹில்லாங் யாஜிக், உங்களுக்கு பேரே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பேரை மறக்காதீங்க. ஹில்லாங் யாஜிக் இவங்க ஒரு பெண்மணி தான். அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து ஃபிசிக் காம்படிஷனில் கோல்டு, பிரான்ஸு, சில்வர் 3 சாம்பியன்ஷிப் மெடலுமே அடிச்சிருக்காங்க. இவங்க என்னதான் ஜெண்டர் ஸ்டேரியோ டைப்பாக இருந்தாலும், லேக் ஆஃப் சப்போர்ட், இவங்களுக்கு சப்போர்ட்டே இல்லைனாலும் இவங்க இருந்து சாதிச்சிருக்காங்க. இந்த பேர் வந்து மறக்கக்கூடாத ஒரு பேர். மறுபடியும் சொல்கிறேன், ஹில்லாங் யாஜிக். நம்மளோட நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் வெளியே தெரியவே தெரியாது. ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரியானவங்க நிறைய ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட பேரையும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. KL ராகுல் மாதிரி. என்ன மாதிரி நாளில் ஐஸ் டு ஆக்டகன், பிச் டு போடியம், எல்லா அத்லெட்ஸ் கேம்ஸ்லையும் இந்தியா வந்து நான் மறுபடியும் நிரூபிக்கிறது என்னன்னா, நாங்கள் வெறும் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணல, நாங்கள் ஜெயிக்கவும் செய்கிறோம் அப்படிங்கிறது தான். உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற நியூஸும், இந்தியாக்காரங்க குட்டியாக வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறதையும் உங்களுக்கு தினம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், லூக்கோஸ் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா விடிய உங்களை தூங்க விடாமல் பேக் பேன் வச்சு அடிப்பேன். வர நண்பர்களே, பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். சப்ஸ்கிரைப் டு லூக்கோஸ் டாக்ஸ் மறக்கவே மறக்காதீங்க.